கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சந்ததியை தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தூரத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தோடு மரித்த எங்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை பற்றி வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே, அதில் இருக்கிற சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தந்தருளும். பேசும் மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருந்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, இப்படி பல பரிசுத்தவான்களை பற்றிய செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட போகிறதான புதிய எருசலேம், சீயோன் போன்றதான மேன்மையான நகரங்களுக்குள்ளே அவர்கள் வர முடியாது. இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய பூரணமடைந்த பரிசுத்தவான்களாகிய எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை என்று அழைக்கப்படுகின்ற விசுவாசிகளாகிய ஊழியக்காரர்களாகிய நமக்குத்தான் அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பரலோகத்தின் ஒரு பகுதியாக புதிய வானம், புதிய பூமி போன்றவைகள் ஏற்படுத்தப்பட போகிறது. இது பரலோகத்திலே உண்டாயிருக்கிறதான ஒரு பகுதி. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் புதிய வானத்திலே சஞ்சரிப்பார்கள். இந்த புதிய வானத்திலே சஞ்சரிக்கக்கூடிய இவர்கள் நம்மை காட்டிலும் மேன்மையான ஒரு அனுபவங்களை அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். ஆனால் நாம் அதை காட்டிலும் பூரணப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு மேன்மையான உபதேசங்களை எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒப்புரவாகுதலின் உபதேசம், பூரணமாக்கப்பட்ட உபதேசம் என்று சொல்லி இந்த புதிய எருசலேம், சீயோன் போன்றவர்களுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் 4 விதமான பூரணங்கள் நமக்கு வேண்டும். விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தேவசித்தம் ஆகிய 4 விதமான பரிசுத்தமான அந்த சுபாவங்கள் பூரணமாக்கப்பட்டால்தான் நாம் அங்கே போக முடியும். ஏனென்றால் இந்த நகரமானது 4 புறமும் சதுரமான ஒரு பட்டணம். இந்த 4 விதமான சதுரமான பட்டணம் என்பது விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தேவசித்தம் இவைகளாலே ஏற்படுத்தப்பட்டது. வெளியேறப்பெற்ற கல்லும் பரீட்சிக்கப்பட்டதுமாகிய மூளைக்கல்லாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற திடமான அஸ்திபாரத்தின் மேல 1,44,000 பரிசுத்தவான்கள் என்ற கல்லினாலே அஸ்திபாரம் போடப்பட்டு அது சீயோன் என்றதான ஒரு பரிசுத்தமான பூரணமாக்கப்பட்ட இடமாக இருக்கிறது. அதன் மேலே இசைவாய் கூட்டி கட்டப்பட்டதான புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நாம் எல்லாரும் அதன் மேலே மாளிகையை போல கட்டப்படுகிறோம். இதையெல்லாம் நாம் இன்னும் பார்க்கவில்லை. ஆனால் இப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அவர்கள் அடைய முடியவில்லை. ஆனால் தூரத்திலே அவைகளை கண்டு அதை நம்பி அதை அணைத்து கொண்டு
இப்பொழுது இருக்கிற இந்த பூமியின் மேலே தங்களை பூமியிலே அந்நியர்கள், பூமியிலே பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இதுதான் தன்னுடைய சந்ததிக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே கொடுத்தார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது தன்னுடைய சந்ததிக்காக செய்ததான ஒரு பெரிய ஒரு வேலை. பிதாவாகிய தேவன் அவருடைய சந்ததியாகிய நம்மை மனதில் வைத்திருந்தார். எப்படி என்று சொன்னால், உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்மை அன்பிலே பூரணமுள்ளவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்காக தெரிந்து கொண்டார். யாரெல்லாம் பிறக்க வேண்டும், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய நம்முடைய ஜீவ புத்தகத்திலே நம்மை பற்றி எழுதியிருக்கிறது. தேவனுடைய புத்தகங்கள் பரலோகத்திலே பல புத்தகங்கள் உண்டு. அதிலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னான் இன்னான் இதிலே பிறப்பான் என்றும், சியோனிலே பிறக்கக்கூடியவனை பற்றியெல்லாம் யாரெல்லாம் ரட்சிக்கப்படக்கூடும், யாரெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே வருவார்கள், யாரெல்லாம் புதிய எருசலேமுக்குள்ளே சியோனுக்குள்ளே வர முடியும் என்ற எல்லா காரியங்களையும் உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் எழுதி வைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே எழுதியது மாத்திரமல்ல, அந்த உலகம் உண்டான பிறகுதான் நாம் உண்டானோம். அப்படியான நாம் பிறக்கிறதுக்கு முன்னதே, பிறக்கிறவன் எவனும் பிறக்கிறதுக்கு முன்பே பெயரிடப்பட்டிருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. ஊரிலே இருந்த ஒருவனும் இனத்தில் இருவருமாக நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டார். இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இப்படி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதம் சொல்லுகிறது போல, இந்த விசுவாசத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை எல்லாம் அழைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம். தூரத்திலே சந்ததியை கண்டு என்று. தூரத்திலே ஆபிரகாம் அந்த சந்ததியை கண்டான். ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லும்போது நாம் எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். அதாவது எழுத்தின் பிரகாரமாக ஆபிரகாமின் சந்ததி நாம் அல்ல. ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் கிறிஸ்துவின் சந்ததி. கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியில் தோன்றினார். நாம் புறஜாதியார். நாம் புறஜாதியாராக இருக்கிறதுனால யூதர்களுக்கு மாத்திரம் வெளிப்படுத்தப்பட்டதான இந்த சத்தியம் புறஜாதியாராகிய நமக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வம்சத்திலே, யூத வம்சத்திலே புறஜாதியாரும் சேர்ந்து கலந்து வரும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார், தன்னை தாழ்த்தினார், தன்னை பெருமையாக்கினார். மோவாபியர் எல்லாம் அவருடைய முற்பிதாக்களின் அந்த வம்சத்தில் கலந்து விட்டார்கள். கானானியர் கலந்து விட்டார்கள். யூதா கோத்திரத்திலே கானானியர் கலந்தார்கள். இப்படி தேவன் அழகாக திட்டமிட்டு இந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறதை நாம் வேதத்தில் இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியானால் சந்ததியை பற்றிய ஒரு எண்ணம் பிதாவாகிய தேவனுக்கு இருந்தது போல குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் இருந்தது. அவர் தன்னுடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். அந்த சந்ததியாகிய நமக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். சிலுவையிலே வேதனைப்பட்டார். சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். சிலுவையிலே உயிரை கொடுத்தார். அந்த சிலுவையிலே பாடுகளை பட்டார். சரீரம் கிழிக்கப்பட்டது. இது எல்லாம் செய்யும் பொழுது சந்ததியாகிய நம்மை பார்த்து நமக்கு இருக்கிறதான அந்த ஸ்லாக்கியத்தை, இந்த மேன்மையான அனுபவங்களை, பரலோகத்தின் நித்தியத்திலே நம்முடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கும் என்பதை ஒரு தரிசனத்திலே கண்டு அவர் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்தார். அப்படி ஆபிரகாமும் கூட அவனுக்கு அந்த மேன்மையான அனுபவம் கிடைக்காவிட்டாலும் கூட நம்முடைய சந்ததிக்கு இதெல்லாம் கிடைக்கப் போகிறது என்று நம்பி அதை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியிலே அந்நியன் பரதேசி என்று சொல்லி அவன் வாழ்ந்தான். அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்.
அப்படி விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே கூடியிருந்தார்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்களுக்கு இருந்த செல்வ பெருக்குக்கு அவர்கள் கொடாக்கொடியாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஏழைகளைப் போல கூடாரங்களிலே எங்கெல்லாம் தேவன் சொல்லுகிறாரோ அங்கெல்லாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு அவர் கட்டளையிட்டார், நீ இங்கே போ, நீ அங்கே குடியிருக்க வேண்டாம், நீ இங்கே சென்றால் நான் உனக்கு இதையெல்லாம் செய்வேன் என்றெல்லாம் ஆண்டவர் வழி நடத்தினார். அப்படியே கூடாரவாசியாக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஏனென்றால் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அந்த அஸ்திபாரமுள்ள நகரத்துக்குள்ளே அவன் வர முடியாது. அது யார் வர முடியும்? நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்று பூரணப்பட்டு கர்த்தருக்காக ஆவலோடு காத்திருக்கிற நமக்கு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அல்லது கர்த்தருக்குள் இயேசுவுக்குள் மரித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆனால் இவன் அந்த நகரத்திற்காக நமக்காக அவன் காத்திருந்தான். அதே போல ஈசாக்கும் வருங்காரியத்தை அவன் அறிந்து கொண்டு யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். அந்த 2 பிள்ளைகளையும் அவன் ஆசீர்வதித்ததிலே பல செய்திகள் உண்டு. அதை நாம் தனியாக தியானித்து கொண்டிருக்கிறோம். அடுத்து இந்த விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன்னுடைய கடைசி காலத்தில் பேசியது மாத்திரமல்ல, அவனுடைய எலும்புகளை குறித்தும் கட்டளை கொடுத்தான். இந்த பரிசுத்தவான்கள் மரிக்கும் பொழுது இந்த சந்ததியை பற்றிய ஒரு முன்னடையாளமாக அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு செய்தியையும், எப்படி அந்த சந்ததி இருக்கும் என்பதை பற்றிய செய்தியையும் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டு சொன்னார்கள். ஒவ்வொருவரும் அப்படித்தான். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கும், யாக்கோபு தன்னுடைய குமாரர்களுக்கும், பிறகு மோசே யோசுவாவுக்கும், யோசுவா மற்ற ஜனங்களுக்கும், இப்படியாக வழி வழியாக சந்ததியாரை வழி நடத்தினார். கர்த்தர் உங்களை தொடர்ந்து காப்பாற்றுவார், கர்த்தர் உங்கள் பின்னாலே வருவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்ததை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து மோசேயை பற்றி பேசும்பொழுது, மோசேவும் அவன் தன்னைத்தானே வெறுத்து அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை அவன் வெறுத்தான். இப்படி தன்னுடைய ஜனத்துக்காக இவர்கள் தன்னை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆவியானவர் நமக்கு இதை எதற்காக கொடுத்தார்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிடத்திலே காணப்பட்டதான மென்மையான இந்த அனுபவங்கள் நமக்கும் இருக்க வேண்டும். இதை காட்டிலும் மென்மையான அனுபவங்களை நாம் பெற வேண்டும். நம்முடைய சந்ததிக்காக நாம் அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ அதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த தேவன் ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, வழி வழியாக வணங்கப்படக்கூடியவர். ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், இஸ்ரவேலின் தேவனும் ஆகிய எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்றென்றைக்கும் எங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயம் இருக்கும் பொழுது நமக்கு நன்மை உண்டாக அவர் நம்மை நினைத்தருள்வார். ஆனால் தேவனுக்கு நேராக நாம் போகாதபடிக்கு சத்துரு நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறவனாக இருக்கிறதுனால மிகுந்த கவனம் உடையவர்களாக நாம் நடக்க வேண்டும். அதனால தான் வேதத்தில் பிதாக்கள் எப்படியெல்லாம் திசை திருப்பப்பட்டார்கள் என்பதை நாம் அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்?
ஆபிரகாமின் தேவனும் நாகூரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறார் என்று ஆதியாகமம் 31 வசனத்தில் பார்க்கிறோம். நாகோரின் தேவன் என்று ஏன் அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமின் பிதாவாகிய நாகோருக்கும் இவர் தேவன். அது எப்படி என்று சொன்னால், ஆதாமின் வழியிலே வந்த நோவாவின் புதல்வர்கள் யாப்பேத்து, சேம், காம். இந்த சேமின் வம்சத்தில் பிறந்தவன் தான் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய தகப்பன் தான் நாகோர். அப்படியானால் அந்த சேமின் வம்சத்திலே இருந்து இந்த ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் ஆபிரகாமுடைய முற்பிதாக்களுக்கும் அவர் தான் தேவன். அதனால தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்றெல்லாம் அவர் அழைக்கப்படுகிறார். அவரும் தன்னை அப்படித்தான் வெளிப்படுத்துகிறார். நான் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்றெல்லாம் தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்து இந்த இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டதான யாக்கோபு மரணமடைவதற்கு முன்னதாக ஒரு காரியத்தை விசுவாசத்தோடு சொல்லுகிறான். யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடையப் போகிறேன், தேவன் உங்களோடு இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்று சொல்கிறான். இவன் எகிப்திலே இருக்கிறான். கானான் தேசம் பிதாக்களின் தேசம். பஞ்சம் பிழைப்பதற்காக எகிப்துக்கு வருகிறார்கள். அது வருவதற்கு முன்னதாக அவன் பயப்படுகிறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனத்திலே தோன்றி, நீ அங்கே எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை திரும்பவும் இங்கே கொண்டு வருவேன். அங்கே யோசேப்பு தன்னுடைய கைகளினாலே உன் கண்களை மூடுவான், எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறார். அவன் ஏன் பயப்பட்டான்? பிதாக்களுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படுவதுதான் மேன்மை என்று அப்பொழுது ஒரு நீதி இருந்தது. அது ஒரு ஆசீர்வாதமாக கருதப்பட்ட காலம். அப்பொழுதுதான் தேவன் சொல்கிறார், அவன் எப்படி மரிக்கப் போகிறான், எங்கே கொண்டு வரப்போகிறான் என்று. அப்படி ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை யோசேப்பு மூலமாக இஸ்ரவேலாகிய யாக்கோபுக்கு எகிப்து தேசமே கொடுத்தது. இப்படி பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் பிதாக்களோடு இருந்தார், நம்மோடும் இருப்பார், நம்முடைய சந்ததியோடும் இருப்பார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியும் இந்த தெய்வத்தை வணங்கும்படியாக, இந்த தெய்வத்தினாலே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், வழி நடத்த வேண்டும். யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. அப்படி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இந்த ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும் பொழுது, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது சுதந்திரம் என்று சொல்லுகிறார். என்ன சுதந்திரத்தை கொடுக்கிறார்? 3 விதமான சுதந்திரங்கள். ஒன்று, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னார். உனக்கு ஒரு குமாரனை நான் கொடுப்பேன், அவன் சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொன்னார். அடுத்து, 3வதாக பரம கானானாகிய நித்தியம், அது நமக்கு சுதந்திரமாக கொடுக்கப்படுகிறது. சுதந்திரம் என்று சொன்னால் சொத்து என்று பொருள். நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அது நமக்கு உரிமையானது, நமக்கு மாத்திரமே உரிமையானது. அதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு நிலத்தை வாங்கினால் அதை அந்த காலத்திலேயே பதிவு செய்து இருந்ததான பழக்கம் இருந்தது. ஆபிரகாம் ஒரு கல்லறை பூமியை வாங்கி அதை
உறுதிப்படுத்தி கொண்டான் தனக்காக, தன்னுடைய பெயருக்கு என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுபோல் இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிறதான பூமி நமக்காக பதியப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சுதந்திரமாக இருக்கிறார்கள். இதே போல பரலோகத்திலே பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாதவனாக காணப்படுகிறவன் எவனோ அவன் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியவில்லை. அப்போ அங்கும் ஒரு பதிவு செய்யப்படுகிறது நம்முடைய பெயர்கள். பிசாசுகள் உங்களுக்கு பயப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் பரலோகத்திலே உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 1 முதல் இருக்கிற வசனங்களிலே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தை, இனத்தை, தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை அனுப்பினார். அனுப்பிய பிறகு அவன் என்ன செய்தான்? அவன் புறப்பட்டு போனான். கூடவே அவனுடைய சந்ததியிலே ஒருவனாகிய லோத்தையும் அவன் அழைத்து கொண்டு போனான். ஏனென்றால் லோத்துக்கு தகப்பன் மரித்து போனான். அதனால் அவனை தன்னுடைய சந்ததியை விட்டு போக அவன் விரும்பவில்லை. அதனால் அந்த சந்ததியையும் கூட்டி கொண்டு போனான். அந்த சந்ததியாகிய லோத்து சிறைப்பட்டு போன பொழுது 318 பேராகிய தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து கொண்டு போய் இந்த ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தான். அதனால தான் அவன் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, விசுவாசத்தின் தகப்பன், சந்ததிக்கு தகப்பன் என்றெல்லாம் அவன் அழைக்கப்படுகிறான். அடுத்து ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை, மணலை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு தருவேன். இப்படியெல்லாம் இரண்டாவதாக ஒரு வாக்குத்தத்தம், தேசத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆபிரகாம் சொல்கிறான், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் வரவில்லை, என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறானே என்று சொல்லும்போது, அவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே என்று சொல்கிறார். வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார். அவன் அதை விசுவாசித்தான். அதை அவனுக்கு நீதியாக கர்த்தர் எண்ணினார். இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படிக்கு உன்னை கல்தேயருடைய பட்டணமாகிய ஊர் என்ற பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்று சொல்கிறார். அடுத்து, தேவனோடு கூட நாம் எப்படி உறவாட வேண்டும், தேவன் நம்மோடு கூட எப்படி உறவாடுவார், எப்படி நம்மை வழி நடத்துவார் என்ற பல செய்திகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். சோதோம் கொமோரா பட்டணம் அது பாவத்திலே பெருகி போயிற்று. அதை அழிக்க வேண்டும். ஏனென்றால் இரத்தப்பழி அந்த நகரத்துக்குள்ளே வந்ததினாலே அது இந்த பூமியிலே அது ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும் என்பதற்காக அந்த ஜனங்களையும் அந்த தேசத்தையும் அதில் இருக்கிற சகலத்தையும் அழிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாலும், கோத்திர பிதாவாகிய ஆபிரகாமுக்கு அதை அவர் அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கானானியராக இருந்தாலும் கூட பூமியில் உள்ள சகல வம்சமும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னதுனால அந்த கானானியரிலே அல்லது மற்ற புறஜாதியாரிடத்திலே இருந்து கூட ஜனங்கள்
தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும். எழுத்தின் பிரகாரமாக பார்த்தால் அந்த கானான் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் தான் புறஜாதியாராகிய நாம் எல்லாரும் கூட. யாப்பேத் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் வெள்ளை நிறமாக இருக்கிறதான ஆங்கிலம் பேசுகிறவர்கள். சேம் வம்சத்தைச் சேர்ந்த ஆபிரகாம் அந்த வம்சத்திலே வந்தவர்கள் முகமதியர்கள் போன்றவர்கள் இருக்கிறார்கள். அதிலே ஒரு பிரிவினர் இஸ்ரவேல் வம்சம், அவர்கள் இஸ்ரவேலர்கள். மற்றவர்கள் எல்லாம் ஆப்பிரிக்க இனத்தைச் சேர்ந்தவர்கள், இந்தியர்கள், நாம் எல்லாரும் கானானியர்கள். இப்படி பல விதமாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இருந்தாலும் நாம் புறஜாதியார். புறஜாதியாரும் இந்த ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக அதை அவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் பெரிய ஜாதியாவதாலும் பலத்த ஜாதியாக ஆகுவதனால அவனுக்குள்ளே பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனா? நாமும் கூட தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் தெளிவாக தேவன் சொல்லுவார். அநேக பரிசுத்தவான்களுடைய சாட்சி நமக்கு முன்பாக இருக்கிறது. நான் ஒரு பரிசுத்தவானை அறிவேன். தேவன் அவரிடத்தில் சொன்னார், எப்படி மரிக்கப் போகிறார் என்பதை சொல்லியிருக்கிறார். எந்த இடத்துல இருந்து எந்த இடத்திற்கு அனுப்ப போகிறேன் என்று சொன்னார். அப்படியே அவர் இருந்த இடம் ஒன்று. இப்பொழுது எந்த இடத்தை தேவன் சொன்னாரோ அந்த இடத்துல கொண்டு வந்து அவரை சேர்த்திருக்கிறார். அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தேவன் சொன்னாரோ அப்படியே அது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் பரிசுத்தவான்களோடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த மனிதனுக்கு தேவன் மாத்திரம்தான் துணையாக இருக்கிறார். அவர் சொன்னார், எல்லாரும் உன்னை கைவிடுவார்கள், நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொன்னார். இன்று வரைக்கும் அந்த பரிசுத்தவான் தேவனையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் யாரும் அவரை நினைத்து கூட பார்க்கிறது இல்லை. இதுதான் இன்றைய நிலைமை. இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி சொல்கிறார். அது மட்டுமல்ல, தேவனோடு கூட பேச வேண்டும் அல்லது தேவன் நம்மோடு கூட பேச வேண்டுமானால் இன்னும் ஒரு காரியம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கும் தனக்கு பின்வருகின்ற தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியானால் இதனுடைய பொருள் என்ன? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நீதியை நியாயத்தை செய்ய வேண்டும் என்பதை கட்டளையிட வேண்டும். நமக்கு வேதத்தில் ஏற்கனவே கட்டளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு போகும்போதும் நடக்கும்போதும் படுக்கும்போதும் உட்கார்ந்திருக்கும் போதும் நியாயப்பிரமாணத்தை பற்றிய செய்திகளை, தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய நீதியை நியாயத்தை சொல்ல வேண்டும். அது அவருடைய வலது கையிலே அவர்களுக்கு ஞாபகக்குறியாக இருக்க வேண்டும். கண்களுக்கு நடுவிலே அது நினைப்பூட்டுதலாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் பிசாசு இந்த இடத்தை தான் ஆக்கிரமிப்பு செய்யும்படியாக வலது கையிலாவது நெற்றியிலாவது தன்னுடைய முத்திரையை பதிக்க வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இது தேவனுடைய இடம். வலது கையிலே நெற்றியிலே நியாயப்பிரமாணத்தை வைத்து கொண்டிருக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், தேவனை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர் கட்டளையாக கொடுத்திருந்தாலும் அநேகர் இன்றைக்கு அதன்படி நடக்கிறதே இல்லை. நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது வேதத்தை என்னுடைய மகத்துவங்களை எழுதி உங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் அதை அற்ப காரியமாக எண்ணுகிறீர்கள் என்று வேதத்திலே தேவன் துக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆசாரியனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்கள். நீ வேதத்தை மறந்தபடியினால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று
ஆசாரியர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் தான் அது. இரவும் பகலும் வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ஆபிரகாம் தன்னுடைய வம்சத்தை பற்றிய ஒரு சிந்தை உடையவனாக இருக்கிறதுனால அங்கே தேவனோடு கூட போராடுகிறான். நீதிமான்களோடு பாவிகளோடு, நீதிமான்களையும் பாவிகளோடு அழிப்பீரோ? 50 நீதிமான்கள் இருந்தால் அழிக்காமல் இருக்கலாமே, 40 நீதிமான்கள் இருந்தால் அழிக்காமல் இருக்கலாமே என்று அப்படியே 10 நீதிமான்கள் இருந்தாலும் நான் அழிக்கிறதில்லை என்று தேவன் போனார். ஆனால் 10 நீதிமான்கள் கூட இல்லை, அழித்து விட்டார். இப்படி திறப்பின் வாசலிலே நின்றான். ஆனால் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறதுனால அவர் அந்த இடத்தை அழித்து போட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக அவன் தன்னுடைய சந்ததி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாக இருக்கிறதுனால விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய அந்த வம்சத்திலே தன்னுடைய குமாரன் போகக்கூடாது, கலக்கக்கூடாது என்பதற்காக ஈசாக்குக்கு பெண் கொடுக்கும்படியாக தன்னுடைய இனத்தைச் சேர்ந்தவர்களை சந்திக்கும்படியாக தன்னுடைய விசாரிப்புக்காரனுக்கு கட்டளையிடுகிறான். நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளிலே நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் என் தேசத்துக்கும் இனத்துக்கும் போய் ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்று கேட்கிறான். அப்பொழுது அவன் கேட்கிறான், அப்படி ஒரு வேளை அந்த இடத்திலே போய் அந்த பெண் இங்கே வர சம்மதிக்கவில்லை என்று சொன்னால் உன்னுடைய குமாரனை மறுபடி நீ விட்டு வந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்கும் பொழுது, நீ என் குமாரனை மறுபடி அங்கே அழைத்து கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்திலே இருக்கிற தேசத்திலும் இருந்து, என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டவருமாகிய வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அப்படியானால் தேவன் மேலே இருக்கிற பற்றுதல் தேவன் நிச்சயமாக செய்வார் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தான். அதனாலே அவனுக்கு அது வாய்க்கிறது. ஏனென்றால் கானானியரோடு கூட கலந்து விட்டால் இந்த சந்ததியானது கானானியருடைய சந்ததி, கானான் என்பது சபிக்கப்பட்ட ஒரு வம்சத்தோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி கலந்து விடக்கூடாது. அந்த சந்ததியானது சபிக்கப்பட்டு போகும். தேவனுடைய சந்ததி தேவனோடு கூட, தேவனுடைய சந்ததியும் தேவனுடைய சந்ததியும் இணைய வேண்டும். இது ஆபிரகாம் நன்றாக அறிந்திருந்தான். ஏனென்றால் மனுஷ குமாரத்திகளும் தேவ புத்திரரும் இணைந்ததினாலே தான் இந்த உலகத்தை தேவன் அழித்தார் என்பதில் இவன் உறுதியாக இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தன்னுடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய் என்று ஒரு தீர்க்க தரிசனமாக, அவன் ஒரு தீர்க்க தரிசி தானே, அவன் அதை அப்படியே நம்பினான். அப்படியே நடந்ததுனாலே அந்த காரியஸ்தனாகிய ஆபிரகாமுடைய காரியஸ்தனாகிய அந்த அவனுடைய வீட்டிற்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறதான அந்த ஊழியக்காரன் என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் தன்னுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நடத்தினாரே என்று சொல்லி வாழ்த்துகிறான். அது மட்டுமல்ல, அங்கே இருந்து ரெபேக்காலை ஏற்றி ஒட்டங்கள் மேலே அனுப்புகிறார்கள். அப்பொழுது அந்த சகோதரர்கள், அந்த ரெபேக்காளுடைய சகோதரன்
என்ன சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகிறார் என்று சொன்னால், எங்கள் சகோதரியை நீ கோடாக்கூடியாய் பெருவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம். ஆனால் இந்த லாபானின் வம்சம் அவர்கள் சீரியா தேசத்திலே தூரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை எப்படி அறிவார்கள் என்று பார்க்கிற பொழுது, ஆபிரகாம் இதை சாட்சியாக அறிவித்திருக்கக்கூடும். அது எந்த காரியமாக இருந்தாலும் வேதத்தில் பலர் அறிந்து கொள்கிறார்கள். ரெபேக்கால் கூட இந்த சந்ததி இப்படி இருக்கும் என்பதை இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அறிந்திருந்தாள். ஏனென்றால் ஈசாக்கு அவளுக்கு சொல்லியிருக்கலாம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் ஈசாக்கு சொல்லியிருக்கிறான், ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லியிருக்கிறான். இப்படி வழி வழியாக அந்த சந்ததி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே அவர்கள் நாட்டம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாகிய ஈசாக்குக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாதபடிக்கு அவன் என்ன செய்தான், அவனுடைய மறுமனையாட்டிகளுக்கு பிறந்ததான குமாரரை அவன் உயிரோடு இருக்கும்போதே நன்கொடைகளை கொடுத்து தூர தேசத்துக்கு கிழக்கே அனுப்பிவிட்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய சந்ததியை பற்றிய ஒரு நல்ல அறிவை பெற்றிருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையிலும் சில தவறுகளை அவன் செய்ய வேண்டியதாக போய்விட்டது. சாராளுடைய பேச்சுக்கு அவன் செவி கொடுத்து அவளுடைய சாராளுடைய அடிமை பெண்ணாக்கிய ஆகாருக்கு ஒரு குமாரனை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அவன் இஸ்மவேல். இந்த இஸ்மவேல் இஸ்ரவேலருக்கு பகைஞனாக இருந்தான். அது மட்டுமல்ல, கேத்தூரால் என்கின்ற பெண்ணை விவாகம் செய்ததன் மூலமாக 6 பிள்ளைகள் பிறந்தார்கள். இவர்களையும் கிழக்கே அனுப்பிவிட்டான். ஆனால் இவர்களிலே முக்கியமானவன் மீதியான். இந்த மீதியானியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக பலத்த யுத்தம் செய்து கொண்டே இருந்தார்கள். கானானியருடைய வம்சத்தில் பிறந்த பெலிஸ்தியர்கள், இப்படி பலர் இஸ்ரவேலருக்கு யுத்தம் செய்யக்கூடியவர்களாக, தொல்லை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஈசாக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களெல்லாம் தூரம் அனுப்பிவிட்டு தனக்குண்டான எல்லாவற்றையுமே ஈசாக்கு கொடுத்தார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சந்ததியை பற்றிய அறிவு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த சந்ததிக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லாதபடிக்கு அவர்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய அளவில் அவர்கள் தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். ஆபிரகாம் தனக்கு 25 ஆண்டுகள் கழித்து பிறந்ததான ஒரே குமாரனாகிய ஈசாக்கை தேவனுடைய வார்த்தையின்படி பலி செலுத்த தயங்கவே இல்லை. கர்த்தர் சொன்னதையெல்லாம் அவன் நிறைவேற்றினான். இஸ்மவேலை அனுப்பிவிடு என்று சாரால் சொன்னதை கேட்டு, நீ கவலைப்பட வேண்டாம், நீ அனுப்பிவிடு, அவள் சொல்வதை கேள் என்று சொன்னார். அப்படியே செய்தான். தேவனுடைய வார்த்தைகளை அவன் அப்படியே நம்பி இப்பொழுது சந்ததிக்காக தனித்தானே ஒப்பு கொடுத்தவனாக இருந்தான். இப்படி நாமும் கூட நம்முடைய சந்ததிக்காக வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் எப்படி நடக்க வேண்டும், சந்ததியை எப்படி நடத்த வேண்டும் என்ற அறிவை எங்களுக்கு தாரும். உடைய வருகையில் நாங்கள் காணப்பட உதவி செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.